அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேச அவர் தெரிந்து கொண்ட, அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை கர்த்தருடைய கரம். கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கரத்தை தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் யாரெல்லாம் அவருடைய கரத்தை பார்த்துருக்கிறீங்க தெரியாது. இதுவரைக்கும் ஒருவேளை கர்த்தருடைய கரம் யார் மேலாம் இருக்கிறது, நீங்கள் அதை உணர்ந்திருக்கிறீங்களா? நான் அறியேன், கர்த்தர் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் கர்த்தருடைய கரத்தை. கர்த்தருடைய கரம் என்னெல்லாம் நம்ம வாழ்க்கையில செய்யும், அது நம்மேல் இருக்க வேண்டும். கர்த்தருடைய கரம் நம்மேல் அமரணும். யார் மேலாம் கர்த்தருடைய கரம் இருக்குதுன்னு விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்களா? ரொம்ப நல்லது, சந்தோஷம். கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருக்குதுன்ற ஒரு விசுவாசம் நமக்கு இருக்குது. உண்மையிலே இருந்துச்சுன்னா, விசுவாசம் இருக்குது, விசுவாசிக்கிறோம் கர்த்தர் என் கூட இருக்கிற, அவருடைய கரம் என் மேல இருக்குதுன்னு விசுவாசிக்கிறோம். உண்மையிலேயே கர்த்தருடைய கரம் இருக்கணுமா இருக்கக்கூடாது நம்ம மேல? இருக்கணும்னா நாம் எப்படி இருக்கணும்? நாம் எப்படி இருந்தா கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருக்கும்? கர்த்தருடைய கரம் எல்லார் மேல இருக்கு. கர்த்தர் யார் மேல கையை வைப்பார், யார் மேல கர்த்தர் அமர பண்ணுவோம்? பைபிள்ல கர்த்தருடைய கரம் யார் மேலெல்லாம் இருந்துச்சு, கர்த்தருடைய கரம் இருந்தா என்னெல்லாம் நடக்கும் அவங்க வாழ்க்கையில, அது எப்படிலாம் நம்மளை நடத்தும் அப்படின்னு சொல்லி சில காரியங்களை நான் பார்க்க போறோம். நல்லா கவனிங்க. கர்த்தருடைய கரம் இன்றைக்கு நீதிமான்கள் மேலும் அவரை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கும் அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்காக ஊழியம் செய்கிறவர்கள் மேலும் அவரை விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற விசுவாசிகள் மேலும் கர்த்தருடைய கரம் இருக்கும். ஒரு ஆவிக்குரிய இதில் ஒரு ஆன்மீக காரியத்தில் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குன்னா, நீதிமான்கள் மேல கர்த்தருடைய கரம் இருக்கும். அவரை உண்மையா தேடுறவங்க மேல கர்த்தருடைய கரம் இருக்குமா? சத்திய வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகள் மேலையும் அவருடைய விசுவாசிகள் மேல கர்த்தருடைய கரம் இருக்கும். சரி, பைபிள்ல இப்படிப்பட்டவர்கள் யாரெல்லாம் இருந்தார்கள்? பரிசுத்தமா, நீதிமானா, கீழ்ப்படிந்தவர்களா, ஊழியம் செய்தவர்களா, விசுவாசித்து தேவனை மகிமைப்படுத்தி வாழ்ந்தவர்களா? பைபிள்ல அப்படி வாழ்ந்தவர்கள் மேல யார் மேலெல்லாம் கர்த்தருடைய கரம் இருந்தது, அதுதான் நாம் பார்க்க போகிறோம். சரி, முதலாவது ஒரு மனிதனை நாம் பார்க்கலாம். அந்த மனிதன் மேல் கர்த்தருடைய கரம் எவ்வாறாக இருந்தது, ஏன் இருந்தது? இந்த கர்த்தருடைய கரத்தை குறித்து ஒரு சில விஷயம் சொல்லியிருப்பாங்க. கரம் என்றால் இப்போ கை அப்படின்னு சொல்லலாம். நம்ம பாஷையில நமக்கு புரியுற மாதிரி சொன்னா கை. என்னப்பா என்ன சொல்றது? உண்மைதான், கை. ஐயா புரியுதா தானே ஐயா? கரம் என்றால் கை. இந்த கையை குறித்து நம்ம சொல்றோம்னா, கரம் அப்படின்னா உதவும் கரம், உதவி செய்யறது கை ரெடியா. இந்த கை உதவி செய்யுமா செய்யாதா? ஆமா, டக்குனு யாரும் கீழே வந்து தூக்குறோம்ல, இது ஒரு உதவி. யாருக்காவது இல்லைன்னா ஏதாவது கொடுக்குறோம்ல, எதுல கொடுப்போம்? கையில தானே கொடுப்போம், கையால தானே கொடுப்போம். ஆமா, அப்ப இந்த கை என்ன பண்ணுது? கொடுக்கக்கூடிய உதவி செய்யக்கூடிய கரம், உதவும் கரமாய் இருக்கிறது. இந்த கைக்கு இன்னும் பேர் சொன்னா கை கரம், கரம் சொல்லப்படுகிறது. கரம் என்றால் அது மற்றவர்களுக்கு உதவக்கூடிய, தாங்கக்கூடிய, அவர்களை கரம் பிடித்து வழி நடத்தக்கூடிய ஒன்று, வழி நடத்துது. அடுத்து கைக்கு இன்னும் சொல்லலாம், ரெண்டு கை இருக்கு நம்ம கிட்ட, ரெண்டு கைக்கும் என்ன சொல்லுவோம்? இது என்ன கை, இது என்ன கை? வலது கைன்னு சொல்லுவோம். ஆமா, வலது கை தான் ரொம்ப முக்கியம். வலது கை தான் எல்லாத்துலயும் பேசுவோம், இவங்க என் ரைட் ஹேண்ட் மாதிரி. ஆனா சில இடத்துல எப்படி சொல்லுவோம், சில பேரை இவர் தான் எனக்கு எல்லாமே, ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு எல்லாமே இவர் தான் அப்படின்னா லெஃப்ட் அதிகமாக சொல்ல மாட்டோம். ஆனா நம்ம சொல்றது வலது கை, இவர் என் வலது கை. உங்க வலது கையை இவர் தானே? ஆமா, இவர் தான் அவருக்கு வலது கை. அந்த வலது கைன்றது ஏன் சொல்றேன்னா, வலது கை தான் பாதுகாக்கக்கூடியது, பாதுகாக்கும். அப்போ கரம் உதவும், வழி நடத்தும். குறிச்சு வச்சு இருந்தத்தில் பல எழுதி வச்சு, கரம் உதவும், வழி நடத்தும், பாதுகாக்கும், அணைக்கும், அப்புறம் இன்னொன்னு செய்யும். என்ன பண்ணோம்? ஆமா, கரெக்டா அடிப்பீங்களோ? அடிக்கும். என்னமா அடிக்கிறார்? கரெக்டா சொல்றேன், கவனிங்க. அடிக்கும் கூட செய்யும். அடிக்கணும்னா எப்போ? கை
கண்டித்தல், அதாவது தப்பு பண்ணா கர்த்தருடைய கரம் சில நேரத்தில் சிலர் அடிச்சும் இருக்குது. ஆனால் அணைக்கிற கரம் தான் கர்த்தருடைய கரம். இப்போ இந்த 5-6 காரியத்தை சொல்லியிருக்க பாருங்க. உதவும், வழிநடத்தும், பாதுகாக்கும், அணைக்கும், அடிக்கும். இதுக்கப்புறம் வலது கை ஒன்று, இதுக்கு இன்னொரு கை இருக்கு. கையிலேயே சிறந்த கைனா கை தெரியுமா? வலது கை இடது கையை விட நம்பிக்கை பண்ணுவாங்க. நம்பிக்கையை கொடுக்கக்கூடியது இந்த கை. அதான் கர்த்தருடைய கை. அந்த கையை யாரெல்லாம் நம்புறீங்களோ அதான் நம்பிக்கை. கர்த்தருடைய கையை, கரத்தை நம்பணும். கர்த்தருடைய கரை என் மேல இருக்குது, கர்த்தருடைய கரத்தை என் மேல அமர பண்ணுவா. அப்போ இந்த கைக்கு இவ்வளவு அர்த்தம் சொல்லியிருக்கிறேன். கர்த்தருடைய கரம் யார் மேல இருக்கும் என்றால் நீதிமான்களுக்கு மேலும், பரிசுத்தவான்கள் மேல், அவருக்கு உண்மையாய் அவரை தேடுகிற மேல், அவருக்கு கீழ்ப்படிந்து அவரை விசுவாசித்து ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் மேல, விசுவாசிகள் மேல கர்த்தருடைய கரை இருக்கும். பைபிள்ல ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் ஒரு மனிதன் மேலே கர்த்தருடைய கரம் இறங்குகிறதையும் அவரோடு கர்த்தருடைய கரம் இருந்து வழிநடத்ததையும் பார்க்கிறோம். வாசி 18ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். வாசிக்க யாருமே இல்லையா? கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாது. பைபிள் படிக்க முடியல, இங்க பாத்துருங்க. இந்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு வசனம் வருது, அதையும் பாருங்க. இப்போ கர்த்தருடைய கரம் யார் மேல இருக்குது? கர்த்தருடைய கை யார் மேல இருந்ததுனால ஏலியாவின் மேல இருந்துச்சு. உங்க மேல இருக்குதுன்னு நான் திரும்பவும் விசுவாசிக்கிறேன். இல்லாவிட்டால் இருக்கிறதுக்கு நீங்க உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள கவனிங்க. இந்த எலியா யார்? அவர் ஒரு தீர்க்கதரிசி. கர்த்தருடைய தீர்க்கதரிசியாய், ஒரு பராக்கிரமசாலியாய் வாழ்ந்தவர் எலியா. தீர்க்கதரிசியா இருந்தாலும் பராக்கிரமசாலி, நல்ல ஒரு திடமான ஆள், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர், நல்ல ஒரு தீர்க்கதரிசி, ஊழியக்காரன். கர்த்தருக்கு கீழ்ப்படிவார், கர்த்தர் சொல்றதை செய்வார், சொல்லாதெல்லாம் செய்ய மாட்டார். இன்னைக்கு நாம நிறைய பேர் சொல்லாதான் செய்வார். நம்ம ஆட்கள் கர்த்தர் சொல்லாதெல்லாம் செஞ்சுட்டு கர்த்தர் சொன்னாருன்னுவாங்க. கர்த்தர் சொன்னாதான் சொல்லணும், கர்த்தர் கொடுத்தாதான் வாங்கணும், பெற்றுக்கொள்ளணும். நல்லா கவனிங்க. எலியா ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு பரிசுத்தவானாக, ஒரு நீதிமானாக, கீழ்ப்படிந்தவராக வாழ்ந்தார். அதனால கர்த்தருடைய கரம் அவர் மேல் இருந்தது. கர்த்தருடைய கரம் அவர் மேல இருந்ததுனால, கை அவர் மேல இருந்ததுனால என்ன நடக்குது பாருங்க. அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு ஓடினான். இந்த வசனம் ஏன் இப்படி சொல்றா? ஆகாப் யார் என்றால் அவர் இஸ்ரேலின் ராஜா. இந்த ராஜா எலியாவுக்கு விரோதமா நிற்கிற ஆள். ராஜாவுடைய மனைவி அதுக்கு மேல விரோதமா நிற்கிற யேசபேல். இப்படிப்பட்ட சூழ்நிலை எலியாவை கொலை செய்யணுன்ற ஒரு வெறியோடு நிற்கிறவா இந்த ராஜாவுடைய மனைவி. ஏனென்றால் எலியா என்ன செய்தார் தெரியுமா? பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேர் கொண்டு போட்டார். கர்த்தரை விட்டு தம்முடைய ஜனங்களை வழிவிலக செய்கிற, இந்த விக்கிர காரியங்களில் ஈடுபடுத்துகிற அந்த 450 பாகாலின் மனிதர்களை அவர் வெட்டி போட்டார். இது யேசபேலுக்கு தெரிஞ்ச உடனே எங்க ஆளுகளை வெட்டி போட்ட இந்த எலியாவை நான் விட மாட்டேன், கொலை செய்ய. நல்லா கவனிங்க. அதற்கு முன்பாக தேசத்துல ஒரு பஞ்சம் உண்டானது. என்ன பஞ்சம் என்றால், மழை வராமல், விளைச்சல் இல்லாம, தானிய பஞ்சங்கள், அறுவடை இல்லாமல், தண்ணீர் இல்லாமல் ஒரு பஞ்சம் தேசத்துல. இந்த பஞ்ச சூழ்நிலை ஆகாபுக்கு ரொம்ப வருத்தம். ராஜாவுக்கு நம்மளாம் இப்படி தவிக்கிறாங்களே. எலியா சொன்னார், கர்த்தர் வார்த்தையை நிறைவேற்றினார். மழை பெய்யாதபடி வானத்தை அடைத்து போட ஜெபிச்சார். மழை நினைவு, மழை பெய்யல. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு எலியா அவருடைய கர்த்தருக்கு அவருக்கு சொன்ன காரியங்கள்லாம் நிறைவேறும் பொருட்டாங்க எல்லாத்தையும் நிறைவேற்றினாரு. சோர்ந்து போய் படுத்தார். ஆனாலும் கர்த்தர் கைவிடலை, தூக்கி நிறுத்தினாரு. கர்த்தரிடத்துல தன்னை அர்ப்பணிச்சார், தன் ஜீவனை ஒப்பு கொடுத்தாரு. ஆண்டவர் பலப்படுத்தினார். பலப்படுத்தி எலியாவை வழிநடத்த ஆரம்பிச்சார். எலியா பாகாலின் தீர்க்கதரிசிக்கு முன்பாக பெரிய காரியங்களை செய்தார். குடும்ப ஆசீர்வாத கூட்டத்துக்கு வந்து தெரியும். அக்கினி வானத்துல இறங்க கர்த்தர் எலியாவின் ஜெபத்தை கேட்டார். கர்த்தருடைய கரம் எலியா மேல இருந்ததுனால இப்ப என்ன நடக்குதுன்னா, ராஜா அங்க இருந்து புறப்படுறாரு. எலியா ராஜாவை சந்திக்கிறாரு. சந்திச்ச உடனே இப்போ இன்னைக்கு மழை வரும்னு சொன்னார் ராஜா. எலியா சொல்றாரு, மழை வரும். இவ்வளவு நாள் அடைப்பட்டு இந்த மழை வானம் அடைக்கப்பட்டிருந்தது, இன்றைக்கு மழை பெய்ய போகுது. ராஜா குலசாமி என்ன சொல்ற? உண்மையா? ஆமா, மழை வரும்.
கூட இருக்கிற வேலைக்காரனை பார்த்துட்டாரு. மழை வரப்போதியா, வானத்தை போய் பார்த்துட்டு வா, மழை வரத்தான சிந்தடி இருக்கா. அவன் போய் பார்த்தான். இல்லையா, மழை வர மாதிரியே தெரியலையே, நீங்க சொல்றது பார்த்தா மழை வரன்றீங்க, ஆனா மழை வர மாதிரியே எந்த ஒரு அறிகுறியும் இல்லையே. அப்படியா, போ 7 வாட்டி போய் பாரு, இன்னும் 7 முறை போய் பாருன்ற. ஒரு முறைக்கு 7 முறையா போய் பார்க்கறாங்க. ஒரு முறையா பார்த்துட்டு வரான். 7வது முறை வந்து பார்த்தா ஓடி வந்து சொல்றான், ஐயா மழை வர சிந்தடி, ஆனா என்னன்னா ஒரு கையளவு, ஒரு உள்ளங்கை அளவுல ஒரு மேகம் தெரியுது ஐயா. என்னது, உள்ளங்கை அளவுல மேகம் தெரிஞ்சுதையா. கர்த்தருடைய கரம் எலியா மேல, எலியா வார்த்தை பாரு, உள்ளங்கை அளவு மேல வந்துடணும். உடனே எலியா சொன்னாரு, ஆகாபே உன் ரதத்தை போட்டு கொண்டு கிளம்பு, பெரிய மழை வர போகுதுன்னு. பார்த்ததோ உள்ளங்கை அளவு மேகம் தான், சின்ன மேகம். ஆனா இவர் என்ன சொல்றாரு, பெருமழை வரப்போகுது, சீக்கிரம் ரதத்தை கூட்டிட்டு கிளம்பு. ராஜா எதுல போவாரு, ரதம், குதிரை ரதம். அந்த குதிரையில ரதத்துல பார்த்தீங்கன்னா ராஜாவோட 6 குதிரைகள் கூட்டப்பட்டிருக்கும். பெரிய ரதம் அந்த நாட்கள்ல இஸ்ரவேல் 20 ராஜாக்கள் வச்சிருந்த ரதங்கள். இப்ப குதிரை ரதம் எவ்வளவு எப்படி வேகமா ஓடும், குதிரை எப்படி ஓடும். அந்த குதிரை ரதத்தை கிளம்பி மழை வரப்போகுதுன்னு சொல்லி கிளம்பி நீ போடுறாரு. சொன்ன செகண்ட்ல மழை ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ராஜா குதிரை ரதத்தை கூட்டிட்டு போயிட்டே இருக்கிறாரு, இஸ்ரேலுக்கு போறாரு. குதிரைக்கு ரதத்துக்கு முன்பாக கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததுனால அவன் தன் அறையை கட்டி கொண்டு இஸ்ரேலுக்கு வர மாட்டாங்க, ஆகாபுக்கு முன்பாக ஓடினான். ஆகாப் எதுல வராரு, குதிரை ரதத்துல போறாரு. ஆனா இவர் யாருக்கு முன்னாடி போறது, குதிரைக்கு ரதத்துக்கு முன்னாடி, ஆகாபுக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறார் எலியா. எவ்வளவு ஒரு குதிரைக்கு ஈக்குவலா அதுக்கு முன்னாடியே ஓடும்படி கர்த்தர் பலன் தருகிறார். உன்னை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து, அவர் உன்னை பலப்படுத்துவார். நீ விசுவாசமா இருக்கணும், தைரியமா இருக்கணும். கர்த்தருடைய கை உன் மேல இருக்கிறது, கர்த்தருடைய கரம் உன் மேல இருக்குது. கர்த்தருடைய கரம் உன் மேல இருந்துச்சுன்னா உன்னை பலப்படுத்தும். அந்த கர்த்தருடைய கரம் உன்னை பலப்படுத்தி உன்னை சத்துருக்கு முன்பாக ஓட வைக்கும், உன்னை பலப்படுத்தும். அசாதாரணமான காரியங்களை உன்னை கொண்டு செய்ய வைக்கும் கர்த்தருடைய கரம். வெளியே ஓடி நிக்கிற இவனுக்கு ஆச்சரியம், குதிரை இவ்வளவு வேகம் நான் ஓட்ட, எனக்கு முன்னாடி ஓடுறானே, எப்படி பலன், கர்த்தருடைய பலன். அல்லேலூயா. ஜெபம் கேட்கப்பட்டுச்சு, எலியாவுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. கர்த்தருடைய கரம் எலியா மேல இருந்ததுனால ரதத்துக்கு முன்பாக ஓடுற பலன் கிடைக்கிறது. பலன் கிடைக்கும் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு பதில் அனுப்புறாரு. அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் எலியாவின் மேல் இருந்தது. காரணம், எலியா ஒரு பரிசுத்தமா இருந்ததுனாலதான் எலியாவை பூமியில இருந்து ஆண்டவர் உயிரோட எடுத்துக்கிட்டார் பரலோகத்துக்கு. எலியா சாகலை, மறிக்காம உயிரோட பரலோகத்துக்கு போனவங்க பைபிள்ல 2 பேர் தான். ஒன்னு ஏனோக்கு, இன்னொன்னு எலியா. குறிச்சு வச்சு தெரிஞ்சு வச்சுக்கல. பைபிள் காரியங்கள் தெரியாத நிறைய கிறிஸ்தவர்கள் பைபிள்ல ஏனோக்கு, எலியா உயிரோடு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள். அப்படி பரிசுத்தமா எலியா வாழ்ந்ததுனால உயிரோடு பரலோகத்துக்கு போன கர்த்தருடைய கரம் அவர் மேல இருந்துச்சு. அல்லேலூயா. 2வது ஒரு மனிதர் மேல கர்த்தருடைய கரம் யார் என்றால் 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, எலியாவுக்கு தண்ணீர் வார்த்து கொண்டிருந்த எலிசா, அவருடைய உடன் ஊழியனாய் உடன் தீர்க்கதரிசியாய் இருந்த எலிசாவின் மேல கர்த்தருடைய ஆவி இறங்கினது. அவனும் தீர்க்கதரிசியாய் எலியாவின் மேல் அபிஷேகம் பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனாய் அவர் ஒரு தீர்க்கதரிசி. 3:15 இப்பொழுது ஒரு சுரமண்டலம் வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம், இங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் இது எதனால என்ன சம்பவம்னு சொன்னா, இங்க யோசபாத் ராஜா, அது மட்டும் இல்லாமல் இஸ்ரவேலின் ராஜாக்கள் காலத்துல மோவாப் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமா, ஏதோம் ராஜாவுக்கு, இஸ்ரவேல் ராஜாவுக்கு, யூதா ராஜாவுக்கு விரோதமா யுத்தத்துக்கு வரான்னு சொல்லி மோவாப் ராஜா வரான்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே இந்த 3 ராஜாக்களும் பயந்து போய் என்ன பண்றாங்க, என்ன திடீர்னு யுத்தத்துக்கு வராதே, சரி நம்ம கர்த்தரிடத்துல விசாரித்து கேட்போம். இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அவங்க இடத்துல தண்ணீர் பஞ்சம். நீங்க வீட்டுல போய் உட்காந்து வாசித்து பாருங்க, அங்கேயும் பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. தண்ணீர் இல்லாத சூழ்நிலை, வாய்க்கால்கள்லாம் நிரப்பப்படாத சூழ்நிலை. எலியா சொல்றாரு, காற்றையும் எலிசா சொல்றாரு, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனால் வாய்க்கால்கள் நிரப்பப்படும். எலிசா கிட்ட வந்து கேட்க வராங்க, இந்த யுத்தத்துல நாங்க வெற்றி பெறுவோமா, இந்த ராஜா வராதே, இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது, மோவாபின் கையில எங்களை ஒப்பு கொடுப்பாரா கர்த்தர், நாங்க ஜெயம் எடுப்போமா. எலிசா சில காரியங்கள்லாம் அங்க சொல்றாரு.
சொல்லி முடிச்சு விட பாருங்க. அவங்க என்ன நடக்குதுன்னா, உனக்கு கர்த்தர் உங்க கூட பேசணுமா, சரி கர்த்தர் பேசணும், இறங்கி வா. கர்த்தர் இறங்கி வரணும், அவருடைய கரம் வரணும். உடனே ஒரு சுரமண்டலம் வாசிக்கிறவனை கொண்டு வந்து அங்கே ஒரு கீத வாத்தியத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கினதை பார்க்கிறோம். ஆராதனை நேரத்தில் நீ நல்லா ஆராதிச்சுன்னா கர்த்தருடைய கரம் மேலே இறங்கும். நல்ல இசை வார்த்து தேவனை துதித்து ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கும் பொழுது கர்த்தருடைய கரம் இறங்கும். இங்கே ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு கீத வாத்தியத்தோடு கர்த்தருடைய கரம் எலிசாவின் மேல் இறங்கினது. எலிசாவின் மேல் இறங்கி கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. அவர் தீர்க்க தரிசனமாய் சொன்னபடியே திடீர்னு ஒரு 6 தண்ணீர் புறப்பட்டு பாய்ந்து வந்து இஸ்ரவேல் நாடு மூலம் அந்த தேசம் முழுவதும் நிரப்புகிறது. கால்வாயில தண்ணீர் ஓடுகிறது. பயங்கரமா தண்ணீர் ஓடுறத பாக்குறாங்க. திடீரென்று வாய்க்கால்கள்லாம் நிரப்பப்படுகிறது. வாய்க்கால்களை வெட்ட சொல்றாரு எலிசா. வெட்டி விடுங்க, தண்ணீர் பாய்ந்து வரும். திடீர்னு மலைகளில் இருந்து அப்படியே தண்ணீர் புறப்பட்டு பாய்ந்து வந்து வாய்க்கால் எல்லாம் நிரப்புது. இதுக்கப்புறம் மோவாப் ராஜா யுத்தத்துக்கு வராது. கரெக்டா யுத்தத்துக்கு வரும்பொழுது மாலை நேரம் ஒரு பொழுது நேரத்தில் சூரியன் எப்படி மாறும், சாயந்தர டைம்ல சூரியன் எப்படி இருக்கும், ஒரு மாதிரி ரெட் ஆகிடும். பார்த்துருக்கீங்களா? பகல்ல தான் பளிச்சு வச்சோம்னா சாயந்தரம் பொழுது நேரத்தில் சூரியன் அந்த சிவப்பு நேரமா மாற நேரத்தில் அந்த தண்ணியில சூரிய ஒளி பட்டுட்டு பாருங்க. அந்த சூரிய தண்ணியில பட்டு தண்ணி சிகப்பு நிறமா தெரியுது, ரத்தம் மாதிரி. இதை மோவாப் ராஜா பார்த்தோன்னே அவங்களே 3 பேர் ராஜாக்களே ஒருத்தர் வெட்டி மாட்டினாங்க போல, சண்டை அப்படி நடந்துச்சு போல. அதான் ரத்தம் 6 பாயுது, ரத்தமா பாதிருது தண்ணியிலன்னு சொல்லிட்டு வா நமக்கு யுத்தம் செய்ய வேலை இல்லைன்னு சொல்லிட்டு சாதாரணமா அங்க போய் நம்ம கொள்ளையிடலாம். அவங்க யுத்த காலத்துல உள்ள போய் கொள்ளையிட போறாங்க. கொள்ளையிட போன மாட்டிக்கினாங்க. யுத்தத்துக்கு போற மாதிரி போல ஆயிரத்தி உள்ள போனாங்க பாருங்க. அவ்வளவுதான், 3 ராஜாக்களை பிடிச்சிட்டாங்க. மோவாபியர்களை இஸ்ரவேலரும் யூதர்களும் சேர்ந்து அவர்களை துரத்தி யுத்தம் பண்ணி அடிக்கிறார்கள். அவன் முதுகு காட்டி ஓடி போகிறான். கர்த்தருடைய வார்த்தை எலிசா மூலமாய் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வெளிப்பட்டது. எப்படி என்றால் கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கினதினால். இன்னைக்கு கர்த்தருடைய கரம் நம்ம மத்தியில இறங்கணும். நம்ம ஆராதிக்கிற இடத்துல இறங்கணும். அப்பதான் ஆலோசனை வெளிப்படும். கர்த்தருடைய கரம் உன் மேல இறங்கினாதான் உனக்கு வார்த்தைகள் வெளிப்படும். கர்த்தருடைய கரம் இறங்கும் பொழுதுதான் உனக்கு சில ஆலோசனைகளை தேவன் தந்தருளி அதுல நீ ஜெயத்தை பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்படியாக மோவாப் ராஜாக்கு ஒரு பெரிய சம்பவம்னா, மோவாப் ராஜா இஸ்ரவேல் ராஜாக்கள் மித்தமாக யூத ராஜாக்கள் தோற்று போகிற வேலையில அவன் யுத்தம் அதிகமாய் இவனால பண்ண முடியல. நிறைய ஜனம் அவனுடைய ஜனம் அடிக்கிறாங்க. இப்போ இந்த ராஜா என்ன செய்யறாரு, கோபத்துல அவனுடைய சொந்த மகனையே நரபலி மாதிரி ஏதாவது சர்வாம தகன பலியை கொடுக்குற மேலே கொண்டு போய்மா உப்பரிக்கு மேலே கொண்டு போயிட்டு அலங்கத்துக்கு மேலே கொண்டு போய் சொந்த மகனை அப்படியே உயிரோட வெட்டி கொலை செய்யறான். இவனுக்கு வேதனை தாங்க முடியல. யுத்தம் நமக்கு ஜெயிலையே, இஸ்ரவேலர் நம்மளை அடிக்கிறாங்க. ஒரு காலத்துல இந்தா பலி கொடுத்து போறேன் புள்ளியன்னு சொல்லிட்டு பலி கொடுத்துதான். இதை பார்த்த ஜனங்கள்லாம் பயந்து போய் இஸ்ரவேல் ரொம்ப கடுப்பாக கொண்டு போயிடுறாங்க. மோவாபியர்கள் ஓடி போறாங்க. இஸ்ரவேலுக்கு யூதருக்கும் கர்த்தருக்கு ஒரு பெரிய வெற்றியை கட்டளை எடுக்கிறார். எதிராய் வந்தவர்கள் திரும்பவும் புறப்பட்டு போய்விட்டார்கள். அவர்கள் ஜெயம் எடுக்கவில்லை. அவர்கள் தோற்று போவதையும் ஆண்டவர் அவர்களுக்கு வார்த்தையால் வெளிப்படுத்தி கொடுத்தார். அல்லேலூயா. இது எல்லாவற்றுக்கும் காரணம் கர்த்தருடைய கரம் இறங்குச்சு. உன் குடும்பத்துல கர்த்தருடைய கரை இறங்கணும். உன் மேல கர்த்தருடைய கரை இறங்கணும். உன் ஆலயத்துல கர்த்தருடைய கரை இறங்கணும். கர்த்தருடைய கரை இறங்குச்சுன்னா உன் சத்துருக்கள் உனக்கு முறியடிக்கப்படுவார்கள். உனக்கு விரோதமாய் வருகிற சத்துருக்களை நீ முறியடிப்பாய். ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். 3வது காரியமாக ஒரு வசனத்தை வாசிப்போம். எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 6வது வசனம். இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய நியாயப்பிரமாணத்திலே தேறின வேதபாரகனாய் இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினாலே, அவனுடைய தேவனுடைய கரம் எஸ்ராவின் மேல் இருந்ததாலே அவன் கேட்டவைகளெல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். இந்த வசனத்துக்கு மேல் சம்பவம் என்ன சொன்னா, அடிமைகளா இருக்கிற இஸ்ரவேலர்கள் யூதர்கள் இப்பொழுது தங்களுடைய நாட்டுக்கு திரும்பி ஆலயத்தை கட்டணும்ன்ற வாஞ்சிக்கிற சூழ்நிலை தான். இந்த எஸ்ரா புஸ்தகம் வாசிங்கன்னா
மேதிய பெர்சிய ராஜ்யங்கள் ஆளுகை செய்த நாட்கள்ல பெர்சிய ராஜ்யத்தின் ராஜாவாகிய கோரேஸ் காலத்துல கோரேசுடைய இருதயத்தை கர்த்தருடைய ஆவி ஏவி, என்னுடைய ஆலயம் பாழாய் இருக்கிறது, என் ஜனங்களை அனுப்பிவிடு என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் கோரேஸ் மூலமாய் யூத இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்க செய்தார். அதிலே உருவானவர் தான் எஸ்ரா வேதபாரகனாகிய எஸ்ரா. அவர் எப்படி வாழ்ந்தாராம்? மோசே நியாயப்பிரமாணத்திலே தேறின வேதபாரகனாக இருந்ததுனால இன்னைக்கு பைபிள் வசனங்கள்ல யார் தேறினவர்களா இருக்கிறீங்களோ, பைபிள் வசனங்களை நன்கு வாசித்து தியானித்து அதன்படி வாழ்கிறீர்களோ அவர்கள் மேல் கர்த்தருடைய கரம் இருக்கும். இப்போ ஆலயம் கட்டுறதுக்கு புறப்பட்டு போறாங்க அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்க. எருசலேம் ஆலயம் கட்டுறதுக்காக இவர்கள் புறப்படும் பொழுது எஸ்ராவோடு கர்த்தருடைய கரம் இருக்குது. எஸ்ரா தன் ராஜாவிடத்துல எதெல்லாம் கேட்கிறாங்களோ, இந்த சம்பவம் வீட்டுல உட்காந்து வாசித்து பாருங்க, எப்படிலாம் இந்த சரித்திரம் நல்லா நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஆலயம் கட்டினாங்க, எவ்வளவு பிரயாசப்பட்டாங்க, எவ்வளவு பாடுபட்டாங்க கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட. இடிக்கப்பட்ட ஆலயம் கோரேஸ் ராஜாவால எஸ்ரா மூலமாக தன் ஜனங்களை வழிநடத்தப்பட்டார். எல்லாரும் ஆலயத்துக்கு என்று மனப்பூர்வமாய் உதாரணத்துவமாய் காணிக்கைகளை கொடுத்தார்களாம். இந்த எஸ்ரா ராஜாவிடத்துல எதெல்லாம் கேட்டாரோ அதெல்லாம் ராஜா கொடுத்தாராம். அந்த அந்நிய நாட்டு ராஜாவே இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படி எருசலேமின் ஆலயத்தை கட்ட எல்லாரும் முன் வந்து எல்லாவற்றையும் கொடுத்தார்கள். காரணம், எஸ்ராவின் மேல் கர்த்தருடைய கரம் இருந்தது. எலிசா மேல கர்த்தருடைய கரம் இருந்தது. காரணம், அவரும் ஒரு பரிசுத்தவான், தைரியமாக கர்த்தருடைய வார்த்தையை உரைப்பவர், யாருக்குமே பயப்பட மாட்டார், தைரியமா சொல்றவர், சத்தியத்தை சொல்றவர். அதான் எலிசா. அடுத்து எஸ்ரா பாத்தீங்கன்னா அவரும் நல்ல பாருங்க வேத பாரகனாக இருந்தார். ஜனத்தின் மேல், தேவனுடைய ஆலயத்தின் மேல ஒரு பாரம் உள்ள ஒரு மனிதர், உண்மையா இருக்கிற ஒரு மனுஷன், நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிற மனிதன் எஸ்ரா. அதனாலதான் கர்த்தருடைய கரம் எஸ்ரா மேல இருந்துச்சு. எஸ்ரா மேல கர்த்தருடைய கரம் இருந்ததுனால கேட்டதெல்லாம் பெற்றுக்கொண்டார். அதான் ஃபாதர் கூட ஒரு பாடியிருக்காரு, அந்த கடிய மேல நான் கேட்டதெல்லாம் பெற்றுக்கொள்வேன், எஸ்ரானா நெகேமியானா என் மேல கர்த்தர் கரம். இதே நெகேமியா காலத்துல அப்படியே வந்தீங்கன்னா 2 அதிகாரம் 8ஆம் வசனம் நெகேமியால பாத்தீங்கன்னா அங்கேயும் நெகேமியா மேல் கர்த்தருடைய கரம் இருந்தது. நெகேமியாவுக்கு கர்த்தருடைய கரம் இருந்ததுனால கர்த்தர் நெகேமியாவை கொண்டும் அங்கேயும் தயவு கிடைக்குது. பாருங்க, தயவு கிடைக்குது, கேட்டதெல்லாம் கிடைக்குது. ராஜாவின் கண்கள்ல தயவு. இன்னைக்கு உங்களுக்கு மனுஷ கண்கள்ல தயவு வேண்டுமா? இன்னைக்கு தயவு இல்லாம நிக்கிறோம், போற காரியம் வாய்க்கலையா? கர்த்தருடைய கரவு மேல இருந்தா எல்லா இடத்திலும் தயவு கிடைக்க பண்ணுவார். ஏன்னு எங்க போய் யாருக்கிட்ட எது கேட்டாலும் அதை கிடைக்க பண்ணுவார் ஆண்டவர். எஸ்ரா காலத்துல அப்படிதான் நடந்துச்சு. எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி வாழ்ந்தான் என்று 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல பார்க்கிறோம். தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி கொண்டு வாழ்ந்தான். எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? யோசனை பண்ணி பாருங்க. ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மனிதர்களா, ஆண்டவருக்கு பிரயோஜனம் உள்ள பிள்ளைகளா நம்ம வாழ்கிறோமா? இந்த பூமியில கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருக்குதுன்னு தான் விசுவாசிக்கிற மட்டும் தான் செய்யறோம். அதை உணர்றோமா? அதை நம்ம பார்க்கிறோமா? அது நம்ம மேல இருக்குதா, உண்மையா இருக்குதான்றதை நம்ம தெரிந்து கொள்றோமா? நெகேமியா கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலின் கட்டளைகளையும் நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்துக்கு பக்குவப்படுத்தி இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நெகேமியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நெகேமியா குறித்து வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய கரம் நெகேமியாவின் மேல பாருங்க, கர்த்தருடைய தயவுள்ள தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். அங்கேயும் இது அலங்கம் பெற்ற இஸ்ரவேல் ஆலயத்துடைய எருசலேமின் ஆலயத்தின் அலங்கம் கட்டப்படும். எருசலேமின் மதில்களை கட்டுறதுக்கு நெகேமியா எழுப்பினார். நெகேமியாவின் மேல கர்த்தருடைய கரம் இருந்தது. கர்த்தருடைய கரம் இறங்குனதுனால, கர்த்தருடைய கரம் இருந்ததுனால கேட்டதெல்லாம் பெற்றுக்கொள்றாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம மேல கர்த்தருடைய கரம் இருந்துச்சுன்னா நம்ம ஜெபிக்கிற ஜெபெல்லாம் கேட்கப்படும். நம்ம கேட்கறதெல்லாம் அப்பா கொடுப்பாரு. நமக்கு தயவு பண்ண செய்வார், தயவு கிடைக்க பண்ணுவார். அநேக கண்களில 4 காரியம் சொன்னேன். முதல்ல எலியா மேல கர்த்தருடைய கரம் இருந்துச்சு, 2வது எலிசா மேல கர்த்தருடைய கரம், 3வது எஸ்ரா மேல, 4வது நெகேமியா மேல கர்த்தருடைய கரம் இருந்துச்சு. நெகேமியா மேல எஸ்ரா மேல இருந்த கரம் என்ன செஞ்சு பாருங்க, கேட்டதெல்லாம் கிடைக்க பண்ணுச்சு, தயவு கிடைக்க பண்ணுது. தயவு கிடைத்தது, கண்களிலே தயவு. சத்துருக்கள் எல்லாம் தோற்று போறாங்க. சத்துருக்குடைய சதி திட்டங்கள் எல்லாம் ஆலோசனை எல்லாம் அதமாகுது.
ஆலயம் கட்டக்கூடாது, ஆலயம் கட்டக்கூடாதுன்னு நிறைய பேர் எழுப்புறான். இதுல உதவி செய்த ராஜாவே இவங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்ன ராஜாவுடைய அந்த ராஜாவை மறித்து போறாரு. ரெண்டாவது ஒரு ராஜா வரான், தடை பண்றான். கர்த்தர் இடைபடுற கர்த்தருடைய கரை இருந்ததுனால சத்து அந்த ராஜாவுக்கு உள்ளத்துல ஆண்டவர் பேசுறாரு. அந்த மனுவை பார்க்கிறாரு, பழைய ராஜாவை போட்ட மனுவை. ரெண்டாவது அந்த ராஜா மறித்து மூணாவது ஒரு ராஜா வராரு, அவருக்குள்ள ஆண்டவர் தயவு பாராட்டுறாரு. கடைசியா அர்த்தசாஸ்திர ராஜா மூலமா எஸ்ராவுக்கு எல்லாம் கிடைக்குது, நெகேமியாவுக்கு எல்லாமே கிடைக்குது, எல்லாத்தையும் பெற்றுக் கொள்றாங்க. இன்னைக்கு யார் மேல எல்லாம் சொல்லுங்க, என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியா நான் ஜெபிக்கிறதெல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றார். உன் மேல தேவனுடைய தயவுள்ள கரம் இருக்கணும். தயவுள்ள கரம், அது தயவு செய்கிறது. அருமையான தேவ பிள்ளையே, இன்னொரு 2 பேரை பார்த்து முடிச்சிடலாம். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எசேக்கியேல் 1:3. சீக்கிரமா வாசிங்க. ஏசாயா 8:11. கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்து அவர் என்னுடனே பேசி நான் இந்த ஜனத்தின் வழியில் நடவாதபடி எனக்கு புத்தி சொல்லி விளம்பினாவது. நல்லா கவனிங்க. ஏசாயா கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, ஏசாயாவே இந்த ஜனங்க சொல்ற மாதிரிலாம் நீ நடக்காத. இவங்களுக்கு நான் சொல்லல, இவங்களோட நான் பேசல, இவங்களை நான் செய்ய சொல்லல, இவங்க செய்ய நான் சொல்லாதெல்லாம் செய்யறாங்க, நீ விழிப்பாரு, எச்சரிக்கையா இரு. ஏசாயா மூலமா ஆண்டவர் பேசுறாரு, எச்சரிப்பு கிடைக்கிறது. கர்த்தருடைய கரம் ஏசாயா மேல இருந்ததுனால தீர்க்கதரிசி தைரியமா எச்சரிப்பவன், சுவிசேஷகன், பழைய ஏற்பாட்டு சுவிசேஷகனாய் வாழ்ந்தவர் தான் ஏசாயா தீர்க்கதரிசி. இவர் பழைய ஏற்பாட்டின் சுவிசேஷகன். இயேசு கிறிஸ்துவின் வருகையை தீர்க்க தரிசனமாய் முன்னறிவித்த ஒரு சுவிசேஷகன். அப்படிப்பட்ட தைரியமான எச்சரிக்கிற ஒரு தீர்க்கதரிசி. இவருக்கு கர்த்தருடைய கரம் இவர் மேல இருந்ததுனால எச்சரிப்பு கிடைத்தது. மனம் திரும்புதல், அநேகர் மனம் திரும்பி ஆண்டவரை இடத்துல வரும்படி ஒரு பெரிய மனம் திரும்புதலை உண்டாக்கினார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருந்ததுன்னா எச்சரிப்பு கிடைக்கும். நமக்கு கர்த்தர் எச்சரிப்போடு நடத்துவார் நம்மளை. ஆனா எத்தனை எச்சரிப்பு கொடுத்தாலும் நம்ம ஆளுங்க அதெல்லாம் பலப்படுறதே கிடையாது. எசேக்கியேல் 1:3 அந்த 5ஆம் தேதியிலே கல்தேய தேசத்தில் உள்ள கேபார் நதி எல்லையிலே ஊசி என்னும் ஆசாரியனுடைய குமாரனாகிய எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அங்கே கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது. கர்த்தருடைய கரம் எசேக்கியேல் மேல் அமர்ந்தது. இந்த சம்பவத்தை நீங்க ஃபுல்லா வீட்டுல உட்கார்ந்து வாசித்தீங்கன்னா ஒரு பெரிய தரிசனத்தை கண்டடைய செய்கிறது. கர்த்தருடைய கரம் அவர் மேல் அமர்ந்து ஒரு தரிசனம் உண்டாகிறது. அது பரலோகத்தின் தரிசனம். யார் மேலெல்லாம் கர்த்தருடைய கரம் இருக்குதோ அவங்களுக்கு பரலோக தரிசனம் கிடைக்கும். பரலோக தரிசனத்தைப்படி ஓடுவார்கள். பரலோக தரிசனம் உண்டாகும். அந்த பரலோக தரிசனத்தை அவர் பார்த்தார். அவர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது பாருங்க, அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாறுதல், ஒரு பெரிய மாற்றம். இன்றைக்கும் நம்ம அந்த தரிசனத்தோட ஓடுறோமா? நித்திய ஜீவனை பங்கடைன்ற ஒரு தரிசனம் எத்தனை பேருக்கு இருக்குது? அப்ப இந்த உலகத்தை நீங்க ஜெயிக்கணும், பிசாசை ஜெயிக்கணும், மாம்சத்தை ஜெயிக்கணும். கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது. அவன் பரலோகத்தின் தரிசனத்தை பார்த்தார். கடைசியா 7வது காரியமாய் வெளிப்படுத்தல் 1:17 இங்கே ஒரு மனுஷன் மேல ஒரு கர்த்தருடைய கரம் இறங்குறது. கர்த்தருடைய கரம் இருந்து பரலோக தரிசனத்தையும் வருகையிலே அவரோடு கூட போவோம் என்ற நம்பிக்கையும் வருகையை குறித்து தரிசனம் கொடுக்கிறார். யார் என்றால் யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான். வெளிப்படுத்தல் 1:17 நான் அவரை கண்டபோது செத்தவனை போல் அவருடைய பாதத்தில் விழுந்தேன். தரிசனத்துல ஆண்டவரை பார்க்கிறாராம். கர்த்தரை பார்த்த உடனே அவர் அப்படியே ஒரு முக பிரகாசம் தாங்க முடியல. அவர் முகம் சூரியனை போல பிரகாசிக்குது. அதுல செத்தவனை போல விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. முந்தின பிந்தின உயிருள்ள தெய்வமா இருக்கிறார் ஆண்டவர். அப்பேற்பட்ட தெய்வம் காட்சி அளிக்கிறாரு. இது பரலோகத்தின் தரிசனத்தை பார்க்கிறாங்க. யோவான் தரிசனத்தை பார்த்து அவர் சொல்றாரு, நான் திரும்பவும் வருவேன், வரப்போகிறேன், வரப்போகிற காரியங்களை அறிவிக்கிறாரு. இப்போ இயேசுவின் வருகையில காணப்படுவாய் என்ற வார்த்தையை அவர் பெற்றுக் கொள்கிறார். நீ என்னுடைய வருகையில காணப்படுவாய்.
தேவனை தரிசிப்பாய். வெளிப்படுத்தல் விசேஷம் 1:17 யோவான் மேல கர்த்தருடைய கரம் இருந்ததுனால அவருடைய கரம் அவர் மேல வைத்து அவர் சொல்லுகிறார், பரலோக தரிசனம், அவரும் பரலோகத்தின் தரிசனத்தை உடையவராய் கண்டவராய் வருகையை குறித்து இயேசு கிறிஸ்து வரப்போகிறதை அறிவிக்கிறார். அல்லேலூயா. யார் மேலெல்லாம் கர்த்தருடைய கரம் இருக்குதோ நீங்க எல்லாம் சும்மா இருக்க மாட்டீங்க. கர்த்தருடைய வருகையை சொல்லிக் கொண்டே இருப்பீங்க, அறிவித்துக் கொண்டே இருப்பீங்க. கர்த்தருடைய கரம் இருக்குது. அதனாலதான் நான் போற இடத்துல இன்னைக்கு நம்ம இந்த நாட்கள்ல ட்ராக்ஸ் எல்லாம் போட்டுருக்கேன். புதுசா இந்த ட்ராக்ஸ் எல்லாம் சொல்லும் போது அதில் போடுறேன், கிறிஸ்துவின் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்படுத்தும் பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியமாய் நம்முடைய ஊழியம் இருக்க போகிறது. நான் அதைதான் செய்து கொண்டிருக்கிறேன். அநேகரை கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறேன். ஐயோ இயேசு கிறிஸ்து வரப்போறேன், என்னுடைய காரியங்களை நான் உணர்வடைந்து உணர்வுள்ளவனாய் மாறி இன்றைக்கு எல்லாரையும் கிறிஸ்துவுக்குள்ள உயிர்ப்பித்துட்டு இருக்கிறேன். உங்களை எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? உயிர்ப்பிச்சுட்டு இருக்கிறேன், உயிரடைய வைத்துக் கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு நீங்கள் உயிர்ப்பிக்கப்படணும். நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டால் தான் கிறிஸ்துவோடு கூட நாம் அவர் வருகையிலே நாம் போக முடியும். உயிர்ப்பிக்கப்படுதல் என்றால் இந்த உலகத்தை ஜெயித்து, உலகத்தின் அதிபதியாகிய சாத்தானை ஜெயித்து, பிசாசின் கிரியைகளை அழித்து, இந்த மாம்சத்தின் கிரியைகளை அழித்து மேற்கொண்டு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு நற்சாட்சி உள்ளவர்களாய் வாழ வேண்டும். அப்பொழுது கர்த்தருடைய கரம் உண்மையிலே இருக்கும். இவர்கள் பெற்ற எல்லாவற்றையும் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய வருகையை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய கரம் யார் மேல் இருக்கிறதோ அவர்கள் தரிசனம் பார்ப்பார்கள். அவர்கள் கர்த்தருடைய வருகையை பார்ப்பார்கள். கர்த்தருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய கரம் உதவும் கரமாய், வழி நடத்துகிற கரமாய், பாதுகாக்கிற கரமாய், அணைக்கும் கரமாக, அடிக்கையின் கரமாகவும், ஒரு நம்பிக்கை கொடுக்கிற ஒரு கரமாகவும் இருக்கிற நம்பிக்கையாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் நம்மேல் இருக்கிறது. விசுவாசித்தால் மட்டும் போதாது, என் மேல கர்த்தருடைய கரம் இருக்குது, அதனால நான் கர்த்தருக்காக பாரத்தோட இறங்கி ஆத்துமாக்களை ரட்சிப்பேன். கர்த்தருடைய கரம் இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லாம இருக்கக்கூடாது, பலன் இருக்கணும். உன் மேல கர்த்தருடைய கரம் இருந்தா பாரம் இருக்கும். அடிமையா இருந்த இடத்துல இவனுக்கு மட்டும் பாரம் ஏன் வந்துச்சு? ஐயோ அலங்கம் இடிந்து கிடக்குதே, என் பட்டணம் இடிந்து கிடக்குதே, என் ஆலயம், தேவனுடைய ஆலயம் இடிந்து கிடக்கிறதே, பாழாய் கிடக்கிறதே, இதை கட்டுவோம் உணர்வு வரும். கர்த்தருடைய கரம் உன் மேல இருந்துச்சுன்னா ஒரு தீமையும் உன்னை அணுகாது, ஒரு வாதையும் உன்னை நெருங்காது. எல்லாரும் எழுந்து நின்று தேவ சமூகத்துல, அப்பா கரத்துல எங்களை தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. கர்த்தருடைய கரம் எங்கள் மேல் ஆவியானவர். எல்லாம் எழுந்து நின்று, ஆண்டவரே உங்க கரம் வேணும்ப்பா. எலியா மேல இருந்த கரம், எலிசா மேல இறங்கின கரம், ஆண்டவரே எஸ்ரா மேல இறங்கின கரம், நெகேமியாவுக்குள்ள இருந்த கரம், ஆண்டவரே ஏசாயா மேல, எசேக்கியேல் மேல, ஆண்டவரே யோவான் மேல இறங்கின கர்த்தருடைய கரம் இப்ப என் மேல இறங்கட்ட ராஜா. அல்லேலூயா. என் மேல இறங்கட்ட ராஜா. என் மேல கர்த்தர் கரம் ஆசீர்வாதம் என்ன தேடி வரும். என் மேல கர்த்தர் கரம் ஆசீர்வாதம் என்ன தேடி வரும். சொல்லமா? என் மேல கர்த்தர் கரம் ஆசீர்வாதம் என்ன தேடி வரும். என் சத்துருக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்திய தந்திடுவா. என் சத்துருக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்திய தந்திடுவா. என் தலைய எண்ணெயால அபிஷேகம் செய்திடுவா. என் தலைய எண்ணெயால அவர் அபிஷேகம் செய்திடுவா. என் மேல கர்த்தர் கரம் ஆசீர்வாதம் என்ன தேடி வரும். ஐயா என் மேல கர்த்தர் கரம் ஆசீர்வாதம் என்ன தேடி வரும். தகப்பனே என்னை நடத்துங்க ராஜா. எல்லாம் சொல்லுங்க. இந்த பாட்டு வரைக்கும் கர்த்தருடைய கரம் உன் மேல இறங்கும்படியாக ஆவியானவரே என் மேல கர்த்தருடைய கரம் இருப்பதனால ஆசீர்வாதம் என்னை தேடி வரப்போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆசீர்வாதம் என்னை தேடி வரப்போகிறது. ஜீசஸ் ஒரு வாதையின் கூடாரத்தை ஒரு நாளும் அணுகிடாது. வாதையின் கூடாரத்தை ஒரு
ஒரு பொல்லாப்பு நேரிடாமல் உன்னை பாதுகாத்து நடத்திடுவார். என் மேல கர்த்தரும் ஆசீர்வாதம் என்ன தேடி வரும். சொல்லுங்க, என் மேல கர்த்தரும் ஆசீர்வாதம் என்ன தேடி வரும். கையை தட்டி ஆண்டவரை வாங்கி என் மேல கர்த்தருடைய கரை இருக்கணும்பா. இதோ அன்றைக்கு இத்தனை பேர் மேல கர்த்தருடைய கரை இருந்து இப்படி எல்லாம் நடத்துச்ச, என் மேலேயும் கர்த்தருடைய கரை இருந்து என்ன நடத்தட்டும். வழி நடத்துங்க, என் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்.